இந்த வீடியோவில் தமிழ் ஃபாண்ட்ஸ் மூலமாக பொலிட்டிக்கல் டிசைன் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான சில டிப்ஸ் பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் எப்படி பொலிட்டிக்கல் ஃபாண்ட்ஸை கிரேடியண்ட்டில் செட் பண்ணி அதை ஸ்டைலாக சேவ் பண்ணி ரீஅப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது இன்டர்நெட்லேருந்து நம்ம காப்பி பண்ணுற தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் ஃபோட்டோஷாப்பில் சரியாக ப்ளேஸ் ஆகாது. இதை எப்படி சிங்கிள் கிளிக்கில் சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது அடோப் இன்டிசைனில் பொலிட்டிக்கல் ஃபாண்ட்ஸை கிரேடியண்ட்டில் செட் பண்ணிவிட்டு அதை ஸ்வாட்சாக சேவ் பண்ணி புது புது டெக்ஸ்ட்டுக்கு சிங்கிள் கிளிக்கில் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நான் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தமிழில் டைப் பண்ணுவோம். தமிழ் டைப் பண்ணுறதுக்கு நான் அழகி ஆப் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டைப்ரைட்டர், ஓல்ட் டைப்ரைட்டர், நியூ டைப்ரைட்டர், பாமினிங், ஃபோனட்டிக், இது போல் உங்களுக்கு எந்த வகையில் தமிழ் டைப் பண்ண தெரியுமோ அதில் எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த செட்டிங் தேவையோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தமிழ் டேம் ப்ளஸ் தமிழ் டைப்ரைட்டர் ஓல்ட் ஃபார்மேட்டில் டைப் பண்ண போகிறேன். டைப் டூல், இப்போது கண்ட்ரோல் டி, லேயர் பேனலில் எஃப்எக்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லே, இதில் டிஎம்கே கலர் பிளாக் அண்ட் ரெட். ஸோ ஒரு எட்ஜில் ரெட், இன்னொரு எட்ஜில் பிளாக். இது கொஞ்சம் தள்ளிட்டு இந்த ரெட் ஸ்டாப்பை தள்ளிட்டு இங்கே கிளிக் பண்ணால் அதே ரெட் இங்கே டூப்ளிகேட் ஆகிடும். அதே போல் இந்த பிளாக்கை தள்ளிட்டு இங்கே கிளிக் பண்ணால் இங்கே பிளாக் டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நடுவில் இந்த ஃபெதர்டாக நமக்கு வரக்கூடாது, ஷார்ப்பாக கட் ஆகணும். ஸோ ரெண்டுத்தையும் ஹாஃப் வேயில் இப்படி ஒரே இடத்துல கரெக்டாக மீட் பண்ண வச்சோன்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஹாஃப் வேக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற இடத்துக்கு தள்ளிக்கலாம். ஓகே, தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் நம்ம எம்போஸ் கொடுக்கலாம். 3D லுக்கில் நல்லாயிருக்கும். இதோடைய ஷேட்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு நியூ ஸ்டைலாக நான் சேவ் பண்ணிடுறேன். டிஎம்கே ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே நியூ ஸ்டைலாக அதை சேவ் பண்ணியிருந்தோம். அதனால் விண்டோவில் ஸ்டைல்ஸ் போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஸ்டைல் தனியாக இங்கே இருக்குது. ஸோ இந்த லேயரை நம்ம செலெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணோன்னா நம்ம அப்ளை பண்ணது அப்படியே வந்துடும். அட்ஜஸ்ட் வேணால் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கேல்னு இருக்கும், இதில் டைரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஏதாவது மாற்றி பார்ப்போம். அடுத்ததாக டிசைனர்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், இன்டர்நெட்லேருந்து தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸை ஃபோட்டோஷாப் போன்ற டிசைன் ஆப்ஸில் பேஸ்ட் பண்ணும்போது அது ப்ராப்பராக பேஸ்ட் ஆகிறதில்ல. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டைட்டிலை நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ராப்பராக நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து இங்கே செட் ஆகலை. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு விண்டோவில் பேராகிராஃப் பேனலில் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் வேர்ல்ட் ரெடி லேஅவுட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், யூனிகோட் ஃபாண்ட்லேயே நமக்கு பர்ஃபெக்டாக நெட்லேருந்து காப்பி பண்ணுற ஃபாண்ட்ஸும் ஃபோட்டோஷாப்பில் இங்கே ரொம்ப அழகாக தமிழில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விதவிதமான யூனிகோட் ஃபாண்ட்ஸ் ஃப்ரீயாகவே நமக்கு டவுன்லோடில் கிடைக்கிது. தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்ற சைட்டில் இருக்குது. நான் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம்கே ட்ரை கலர் இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். எஃப்எக்ஸ் கிரேடியன்ட், இப்போ நம்ம கடைசியாக டிஎம்கே கலர் காம்பினேஷன் பண்ணதுனால அதே நமக்கு ரீசன்ட் மெமரியில் காட்டுது. ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம நடுவில் ஒரு ஒயிட் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஸ்டாப் எப்படி கிரேடியண்ட்டில் ஆட் பண்ணுறது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலரை செலக்ட் பண்ணுறோம், ஒயிட். அகெயின் நமக்கு ஒயிட்டும் 2 வேணும். ஸோ இன்னொன்று கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம ஷார்ப்பாக கொடுக்க வேண்டியது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஃபாண்ட்ஸ்லாம் நமக்கு நடுவில் ஒயிட் ரொம்ப தின் லேயராக தான் கொடுப்பாங்க. ஓகே,
இங்கே வேணால் ஸ்கேலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது அடுத்தது நம்ம டிவி கேக்கு செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விதமாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்டிசைனில் இந்த ஃபோட்டோஷாப் பேக்ரவுண்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லேயர் 1ல் ஃபோட்டோஷாப் ஃபைலை இம்போர்ட் பண்ணி அதை லாக் பண்ணிவிட்டேன். இப்போ லேயர் 2ல் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். விண்டோ கலர் கிரேடியன்ட் கலர் பேனல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் மாதிரி சிங்கிள் லேயராக அங்கே டெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆகாது. ஒரு லேயரில் எத்தனை டெக்ஸ்ட் வேணால் பேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம கலர் அப்ளை பண்ணுற முன்னாடி டிஏ செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணோம். 90 டிகிரி. ஸோ மேலே கீழே ரெட், நடுவில் எல்லோ, இதுதான் இவங்களுடைய காம்பினேஷன். ஸோ எக்ஸாக்ட் ரெட்டான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பியூர் ரெட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் பியூர் எல்லோ. ஸோ இதை இங்கே பேக்கப் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு சப்போர்ட். ஸோ இன்டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு ஸ்வாட்சாக சேவ் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோவில் கலர் ஸ்வாட்சஸில் இந்த டி ஆனில் இருக்கும்போது இது நம்ம ப்ளஸ் கொடுத்தோன்னா இந்த கிரேடியன்ட் ஒரு நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்சாக நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம டியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணனா போதும். நமக்கு ரெக்கார்ட் பண்ண கிரேடியண்ட் இங்கே கலர் காம்பினேஷன் பேஸ்ட் ஆகிடும். இது ஜஸ்ட் நம்ம ஆங்கிள் மட்டும் தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம ரீசைஸ் பண்ணும்போது நமக்கு கிரேடியண்ட் லாக் ஆகலை. இதை சரி பண்ணுறதுக்கு இங்கே எடிட்டில் ப்ரிஃபரன்சஸ்னு இருக்குது, ஜென்ரல். இதில் இங்கே when scaling apply to content இருக்கும். இதை adjust scaling percentageஆக மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேடியன்ட் லாக் ஆகிருக்கும். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.